வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கேள்விகளும் அதற்கான விளக்கமுமாய் வந்த கண்ணாடி மாளிகை இன்று மண்ணோடு மனம் கலந்து உழைப்போடு உயிர் கலந்த நம் விவசாயிகளுக்காக வந்திருக்கிறது. நெல் நமது நாட்டின் முக்கிய உணவு பயிர்களில் ஒன்று. நெல் சாகுபடியில நல்ல மகசூலை பெறணும்னா அதுக்கு உரம், நீர் மேலாண்மை, அது மட்டுமல்ல, பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதும் முக்கியம். அதே நேரத்துல பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதும் நம்மோட சுற்றுச்சூழலுக்கும் விவசாயிகளின் பொருளாதாரத்திற்குமே பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னு பார்த்தா நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம். இன்று இது குறித்து நம்மோடு விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி ஆனந்தி அவர்கள். பூச்சிகள் தென்பட்ட உடனே அதனை என்ன பூச்சின்னு தெரிஞ்சு கொள்வது மட்டும் இல்ல, அதுக்கு தீர்வு என்னங்கிறதை தெரிஞ்சுக்காமலே நம்ம என்ன பண்றோம்னா உடனே வேதியியல் முறைகள், அதாவது கெமிக்கல் கண்ட்ரோல் அப்படிங்கிற பூச்சி மருந்து கட்டுப்பாட்டு முறைக்கு நம்ம போயிடும். அப்படி போறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூச்சிகள் அதிக அந்த பூச்சி மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளதா மாறிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம அடிக்கடி ஒரே மருந்தையே திரும்ப திரும்ப கொடுக்கறதுனால சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பாதிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாம நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் பாதிக்கப்படுது. ஸோ இது எப்ப இந்த மாதிரி சூழ்நிலை மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களை பயிரிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உயர் விளைச்சல் கிடைக்கணும், ஏன்னா மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக உயர் விளைச்சல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரகங்கள் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். அந்த நிறைய ரகங்களுக்கு அதிக உரங்களை பயன்படுத்துறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம மருந்துகளை, பூச்சி மருந்து, அதே மாதிரி நிறைய மருந்துகளை நம்ம கொடுத்து அதிக மகசூலை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோம். இந்த காரணங்களால தான் பூச்சிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வேதியியல் முறை, அதாவது கெமிக்கல் கண்ட்ரோலை மட்டும் நம்ம நம்பி இல்லாம நிறைய அதுக்கு மாற்று வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது. அதாவது உயிரியல் முறை இருக்குது, இயற்பியல் முறை இருக்குது, அதே மாதிரி கைவினை முறைகள் இருக்குது, அதே மாதிரி பொறிகள் என்று சொல்லக்கூடிய டிராப்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு திறன் கொண்ட நிறைய ரகங்களை நம்மளுடைய பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், நம்மளுடைய இந்திய அளவில் இருக்கட்டும், நம்ம வெளியிட்டிருக்கிறோம். ஸோ இதைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அதிக மகசூலையும் குறைந்த அளவு பூச்சியையும், அதாவது காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ₹1 போட்டோம்னா நமக்கு ஒரு ₹3 கிடைச்சாதான் அதனுடைய நமக்கு லாபம்னே நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒருங்கிணைந்த பூச்சி முறைகள் தான் ஒரு முக்கிய தீர்வா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல விவசாயிகள் நெல் சாகுபடியில சந்திக்கக்கூடிய இந்த பூச்சி ரகங்கள் பத்தி சொல்லுங்களேன். அதாவது நம்ம இதை 2 வகையா நம்ம பிரிச்சுக்குவோம். முதல்ல பாத்தீங்கன்னா நெல்லை தாக்கக்கூடிய பூச்சியில நாத்தங்கால்ல வரக்கூடிய பூச்சி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது நாத்தங்கால்ல இருக்கக்கூடிய பூச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இலைப்பேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, அடுத்து பாத்தீங்கன்னா படைப்புழு, சில ஏரியால பாத்தீங்கன்னா வேர் நூற்புழுவும் அந்த நாத்தங்கால்ல தென்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தாக்குது, அதனுடைய தாக்குதலினுடைய அறிகுறி என்னங்கிறத பின்னாடி நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நடவு வயல். நடவு வயல்ல தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான். அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகளையே அந்த புகையான் மாதிரியே இருக்கக்கூடிய பச்சை தத்து பூச்சி, வெண்முதுகு அந்து பூச்சி, இதெல்லாம் சாறு உறிஞ்சும் பூச்சிகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலை மடக்கு புழு, குருத்து பூச்சி, ஆணை கொம்பன் ஈ, இதெல்லாம் நடவு வயல்ல வரக்கூடிய முக்கியமான பூச்சிகள். இயற்பியல் முறை அப்படி என்பது அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நூற்புழு தாக்குதல் அங்கங்கே அதிகமா தென்படுது. அதாவது அதனுடைய தாக்குதலினுடைய தென்பாடு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இலையின் மேல் பகுதி மஞ்சளா மாறி இருக்கும். அதே மாதிரி அதனுடைய வேர் பகுதியும் கூட நல்ல நல்ல சிகப்பான வேர் இல்லாம அதனுடைய கலரே மாறி ஒரு கருப்பு கலர்ல ஒரு மாறி இருக்கும் அந்த விதைகள், அந்த செடியினுடைய வேறு. ஸோ நீங்க அதை பிடிங்கி பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ ஸ்டண்டட் growth, அதாவது அங்கங்கே வளர்ச்சி குன்றிய நாற்றுக்களை நீங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த நூற்புழுவினுடைய தாக்குதலினுடைய தென் அறிகுறி. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, விதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அந்த விதைகளை இயற்பியல் முறைங்கிறது சுடு தண்ணி ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. ஒரு 15 நிமிடத்துக்கு ஒரு மிதமான சூட்டுல, கையில நீங்க தொடுற அளவுக்கு ஒரு மிதமான சூட்டுல நீங்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அதை வடிகட்டிட்டு அந்த விதையும் அதே மாதிரியே ஒரு 14% உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்க விதைப்பு செய்யலாம் சார்.
ஸோ இந்த முறை வந்து ரொம்ப இந்த நூற்புழுக்களினுடைய கட்டுப்பாடை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு முறையா இருக்கும்.